நமது கேவல நிலைமையையும் முட்டாள்தனத்தையும் நம்மை பார்ப்பனர்கள் எப்படி ஏமாற்றினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கும் போது நமக்கு உண்மையான சுயமரியாதை உணர்ச்சி இருந்தா சிரிப்பு வருமா? ஆத்திரமும் வெட்கமும் இல்லவா வரும்? நம்மளுடைய இழிவானது நேற்று இன்னைக்குன்னு இல்லாம ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருந்து வர்றதுனால நம்மளுடைய ரத்தம் வெட்கப்படுறதுக்கு இல்லாம இழிவிலேயே உறைஞ்சி போயிருக்குது. மனுஷனுக்கு வெட்கமும் ரோஷமும் ஏற்படணும்னு தான் சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்தப்பட்டது. சுயமரியாதை இயக்கம் மனித சமூகத்தையே மாற்றி அமைக்க ஏற்படுத்தப்பட்டது. இந்த காரியம் ஒரு பெரிய சமூக புரட்சியால் ஏற்பட வேண்டியதே ஒழிய சிரிப்பு விளையாட்டில் ஏற்படக்கூடியது இல்லை. இதற்காக நாம் இன்னும் அநேக தொல்லைகளை அனுபவிக்க வேண்டி வரும். அநேக காரியங்களில் இப்போ பார்த்தோம்னா மற்றவங்களால நாம துன்பமும் இழிவும் அடையாம நம்மாலேயே நாம் இழிவுக்கும் கீழ்த்தன்மைக்கும் ஆளாய் வரும். நம்மளை நாம திருத்திக்கலான்னா நமக்குள்ள ஒரு பெரிய மனமாறுதல் ஏற்படலைன்னா நம்முடைய சமூகம் மாறுதல் அடையும் அப்படிங்கிறது ஒரு நாளும் நடக்க முடியாத காரியம். சமூகத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி அடிமை ஜாதி இதெல்லாம் இருக்கிறதோட ஆண் பெண் தன்மையிலேயே உயர்வும் தாழ்வும் இருந்து வருது. இதை தவிர ஏழை பணக்கார முதலாளி தொழிலாளி தன்மையும் இருந்து வருது. இதில் சில இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதாகவும் சில செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதாகவும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் எதுவுமே மனிதனால் செய்யப்பட்டதல்ல. இதற்கு காரணம் மனிதன் அல்ல. சர்வ வல்லமையும் சர்வ வியாபாகமும் பொருந்திய கடவுளால் தான் இந்த வேற்றுமைகள் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதையே மேலே இருக்கிறவனும் கீழே இருக்கிறவனும் நம்பிக்கிட்டு இருக்கிறான். இதனால தான் இந்த மூட நம்பிக்கை தான் வெகு காலமாக மனித சமூகத்தில் எந்தவித மாறுதலும் ஏற்படுத்தப்படாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. சாதாரணமாக மனித பிறவில கீழ் ஜாதி மேல் ஜாதி அடிமை ஜாதி இதெல்லாம் இன்னைக்கு நேற்று ஏற்படுது. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருந்து வருது. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இதை ஒழிக்கணும் இதை மாற்றணும் அப்படின்னு யாரும் எந்தவித முயற்சியும் செய்யல. ஏன்னா செய்ய முடியாதபடி அவன் நம்பிக்கையை செஞ்சுக்கிட்டு ஜாதி வித்தியாசங்களுக்கும் ஜாதி கொடுமைகளுக்கும் கடவுள் காரணம் அப்படின்னு முடிவான பிறகு யாரால என்ன பரிகாரம் செய்ய முடியும்? எந்த மனுஷனும் மற்ற ஜாதியை பற்றி சந்தேகப்படுவான். அப்படி சந்தேகப்பட்டாலும் தன் ஜாதியை பற்றி நம்பிக்கையாகவும் மேன்மையாகவும் கற்பிச்சுக்கிட்டு மற்றவர்களை தாழ்த்தி பெருமை அடையலாம். சாஸ்திரத்தில் மதங்களில் அதுக்கு ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறான். புராணங்களை எழுதி வச்சு பெருமை அடையறான். இந்த குணம் பாப்பாங்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா ஜாதியார்கிட்டையும் இருந்து வருது. ஜாதி பேதம் ஒழிக்கணும் அப்படிங்கிறத இழிவா கருதுறோம். ஜாதி கலப்ப விபச்சாரித்தனம் பண்ற மாதிரி நினைக்கிறோம். இந்த மனப்பான்மை ஜாதி ஒழிப்புக்கு பெரிய தடையாகவும் யமனாகவும் இருந்து வருது. அஸ்திவாரத்தில் கையை வச்சு ஜாதிகளை ஒழிக்கிறதுக்கு இன்னைக்கு நாட்டில் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தவிர வேற எந்த இயக்கமும் இல்லையே. நல்ல ஞாபகத்தில் வைங்க, நாங்க தான் இருக்கிறோம். திருவள்ளுவர், கபிலர், ராமானுஜர் இந்த மாதிரி புராணக்காரர்களும் சில பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் மாதிரி மத சம்பந்தமான நிறுவனங்களும் மதத்திலையும் மற்ற நடவடிக்கைகளையும் கொஞ்சம் சீர்திருத்த முயற்சி பண்ணணும்னு கிளம்பினாங்க. ஆனால் அது ஏன் தோத்துடுச்சு அப்படின்னா உண்மை முழுக்க அறியாமலும் சும்மா ஊர் மெச்சிக்கணும் உலகம் மெச்சிக்கணும் அவங்களுடைய தனிப்பட்ட சமூக சுயநலத்துக்கு ஆக சில ஏற்பாடுகளை காரியங்களை செஞ்சாங்களே தவிர மனித சமூகத்தில் பிறவியின் பேரால இருக்கிற ஜாதி பேதம் அடியோடு ஒழிகிற மாதிரியோ இல்லை அந்த முயற்சியோ யாரும் எடுக்கல.
கடவுளும் மதமும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ மாறுதல் அடைஞ்சு மறிஞ்சு சீர்திருத்தம் பெற்று வருது. கடவுளால மதத்தால பிழைக்கிற மாதிரி வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கூட்டத்தை தவிர, அப்படி ஒரு சமூகத்தை தவிர மற்ற இடங்கள்லாம் கடவுளும் மதமும் எவ்வளவோ குறைஞ்சி வருது. உருவம் இல்லாத பேர் இல்லாத கடவுள்லாம் தோன்றிடுச்சு. மத சின்னம் இல்லாத மதம் எல்லாம் துவங்கிடுச்சு. நீ கடவுளை பற்றியோ விதியை பற்றியோ கவலைப்படாம அவன் வேலையை கவனிக்கும்படியான உணர்ச்சிகளும் இன்னைக்கு உலக மக்கள்கிட்ட தோன்றிடுச்சு. சிலருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் மற்றவனை ஏய்க்கிறதுக்காகவும் கட்டுப்படுத்துறதுக்காகவும் அடிமையாக்குறதுக்காக மட்டுமே இன்னைக்கு இந்த கடவுளும் மதமும் நிறைய மக்களால் கையாளப்படுதே ஒழிய வேற ஒன்று இல்லை. சகல துறைகள்லையும் உலகம் முற்போக்கடைகிற மாதிரி கடவுள்லையும் மதத்திலையும் கூட உலகம் முற்போக்கடைஞ்சு வருது. சுயமரியாதை இயக்கம் இந்த நிமிஷமே நீங்க கடவுளையும் மதத்தையும் விட்டுடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்து. நமக்கு புரியாததும் நம்மால் அறிய முடியாததும் குணம் உருவம் சின்னம் இத மாதிரி நகர்வு சலனம் இல்லாதத ஒரு கடவுளை பத்தி நீங்க யோசிங்க. அப்படி ஒரு கடவுளை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா சுயமரியாதை இயக்கத்துக்கு கவலை. மற்றபடி கடவுளை தெரிஞ்சிட்டதா சொல்றதும் அதுக்கு உருவம் பேரு குணம் சலனம் இதெல்லாம் ஏற்படுத்துறதும் அதன் மேல எல்லா பொறுப்பு சுமத்துறதும் மனிதன் மற்றவர்களால் அடையும் கொடுமைக்கும் இழிவுக்கும் கடவுள்தான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பாக்குற உணர்ச்சியை தான் சுயமரியாதை இயக்கம் குறை கூறுது. இன்னைக்கு ஒரு இந்துவால எதெல்லாம் கடவுள் அப்படிங்கிறதா மதிக்கப்படுது. மரத்தில் ஒரு கூட்டம் கடவுளா மதிக்கப்படுது, புல்லு பூண்டுல ஒரு கூட்டம் கடவுளா மதிக்கப்படுது, மலத்தில் ஒரு கூட்டமும் பூச்சி புழுக்கள்ல ஒரு கூட்டமும் மிருகங்களில் பன்னி நாய் கழுதை மாடு மாதிரி ஒரு கூட்டமும் பட்சியில் கருடன் காக்கா கோழி இது மாதிரி ஒரு கூட்டமும் கல்லுலையும் மண்ணுலையும் ஒரு கூட்டமும் காயத்துலையும் எழுத்துலையும் ஒரு கூட்டமும் மனிதர்கள்லேயே சிலரை கடவுளாக கருதுகிற மாதிரி ஒரு கூட்டமும் இன்னைக்கு பாவிக்கப்பட்டு பூஜை வணக்கம் பலி இதெல்லாம் செஞ்சு ஏராளமான பொருள்கள் நாசமாக்கப்பட்டு வருது. இந்த முட்டாள்தனங்களையும் மோசமான கருத்துக்களையும் முதல்ல ஒழிக்கணும்னு தான் சுயமரியாதை இயக்கம் சொல்லுது. இதை தைரியமா எடுத்து சொல்றதுக்கு இன்னைக்கு இந்த நாட்டில் சுயமரியாதை இயக்கம் ஒன்று தான் இருக்கு. அது இந்த மாதிரியான கடவுள் உணர்ச்சிகளை ஒழித்து தீர்வதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு உயிர் வாழுது. நாஸ்திக இயக்கம் அப்படின்னு சொல்றதாலேயே அது பயந்துகிட்ட போறதில்லை. கடைசி வரைக்கும் அது உழைத்து தான் தீரும். மத விஷயத்திலையும் இப்படி தான் இருந்து வருது. ஆகவே சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களுடைய பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய இஷ்டப்படி நடவும். மற்றபடி இந்த விஷம பிரச்சாரத்துக்கும் ஏமாத்து பிரச்சாரத்துக்கும் ஆளாகாதீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுக்கோம்.